வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ கம்ஃபர்ட் ஜோனோட செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோட டீகோட் பண்ணலாம். அந்த வீடியோ ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று, ரீசெண்டாக நான் இந்த நிறைய செல்ஃப் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்கும்போது தான் ஒருத்தங்க சொன்னாங்க, அது அக்செப்டபுளாக இருந்தது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன் நாம் ரிஸ்க்குன்னு ஒன்று எடுக்க மாட்டோம், ஏன் மேக்ஸிமம் பீப்புள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி ஒரு கட்டத்தில் ஏன் அவங்க இது ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மொத்தம் 3 பார்ட்டாக சொன்னாங்க. அது இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டோரியில் அப்படியே ஒத்து வரும். மொதல் விஷயம் என்னன்னா, நம்ம நீரோடாக்சின், அதாவது நம்மளுடைய நீரோ சிஸ்டம், சாரி இங்கிலீஷ் தெரியல, இல்லைங்க டெக்னிக்கல் தெரியல. நம்மளுடைய நரம்பு சம்மந்தப்பட்ட நரம்பு மண்டலம், நரம்பு எப்படி பரிணாமம் அடையுதுன்னா, நம்ம ஒரு வேட்டுவ சமூகமாக இருக்கும்போது தான் நம்ம இது பரிணாமம் அடைஞ்சுது. அப்போ நமக்கு மொத்தம் முக்கியமான தேவை ஒரே ஒரு தேவை தான் நமக்கு இருந்தது, உணவு. ரெண்டாவது உறக்கம், ஐ மீன் ஷெல்டர், ஃபுட் அண்ட் ஷெல்டர். இதுக்காக மட்டுமே மனுஷன் ரொம்ப மெனக்கெட்டு போராடினான் முதல்ல இருந்தப்போ, ஆதிகால மனுஷன். நம்ம அப்போதான் நியூரோ சிஸ்டம் உருவாகிட்டு இருக்கும்போது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னா, அவனுடைய தேவை ஒரு நாளெல்லாம் தனியாவோ குழுவாவோ வேட்டைக்கு போவான். வேட்டை கிடைக்கும். வேட்டை கிடைச்சோடனே அந்த வேட்டையை சாப்பிட்டு முடிப்பான். அதுக்குள்ளே கரெக்டாக பொழுது சாயும். அவங்க பொழுது சாயும் போது தான் சாப்பிட்டதா இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்கு. பொழுது குழுவாக இருந்தால் குழுவாக கேம்ப் ஃபயர் சாப்பிட்டு ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி ஒன்று நடத்திட்டு அதில் ஏதாவது ரிச்சுவல்ஸ் நடத்திட்டு தூங்கிட்டாங்க. இல்லைன்னா சாப்பிட்டு தூங்கிட்டான். மீண்டும் அடுத்த நாள் வேட்டைக்கான தேடுதல். வேட்டை கிடைக்கலனா இல்லை, கிடைச்சதுன்னா ஈவினிங் சாயந்தரம் சாப்பிட்றது. அவனுக்கு தேடுதல் ஒன்று வேட்டை. ஓகே. தனியாக இருக்கும்போது வேட்டை முடிஞ்ச உடனே உறங்கிறதுக்கு ஒரு இடம். ஓகே. இப்போ உறங்கிறதுக்கு இடம்னா, அவன் அந்த கூடாரங்கள்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடி மரத்து மேலே இல்லை மலை குகைகளில் உறங்கினான். மலை குகைகளில் உறங்கும் போது எப்படி இருந்தான்னா, ஒரு எப்பவுமே ஒரு இதுவோடவே இருந்தான். அது ஒரு பயத்தோடவே, அதாவது ஏதாவது காட்டு விலங்குகள் வந்துருமோ என்னன்னு, ஒரு சின்ன சத்தங்க இருந்தாலும் எந்திரிக்கிற மாதிரின்ற ஒரு இதுவில் தான், நர்வஸில் தான் இருந்தான். அதுதான் அப்படியே. அதுக்கப்புறம் மனுஷன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான். கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி வீடுங்களில் கம்ஃபர்டபுளாக வந்தான். உணவை சேமித்து வச்சு தேவைக்கு எல்லாம் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்தாலும், அந்த அவன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச வேகத்துக்கு நம்ம நியூரோ சிஸ்டம் அடையலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை எப்படி கம்ஃபர்ட் ஜோனோட அவங்க சேர்க்குறாங்கன்றது தான் விஷயமே. எப்படி சேர்க்குறாங்கன்னா, நீங்கள் பார்த்தா தெரியும். எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்டேஜ் வர்ற வரையும் போராடுவாங்க. அந்த ஸ்டேஜ் வந்தவொடனே அப்படியே நின்றுவாங்க. அடுத்த கட்டம்னு ஒன்று போகவே மாட்டாங்க. அடுத்த கட்டம்னா அதான் மீன் அதில் ஏதாவது ரிஸ்க் எடுக்கிற சுச்சுவேஷன் வந்தால் போகவே மாட்டாங்க. போதும் அப்படின்னு. இது அவங்களோட இயல்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். இது நம்ம மனித இயல்பே. எங்கேயோ எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க, கம்ஃபர்ட் ஜோன். இந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் பல விஷயத்து, இந்த ஒபிசிட்டி, இன்னும் ஒரு சில விஷயம் ஒரு சில வியாதிகளுக்கான விஷயங்கள்லாம் வரும். இன்ஃபெர்டிலிட்டி, இதெல்லாம் கூட இந்த இந்த கம்ஃபர்ட் ஜோனில் நின்றுடும். ஓகே. ஒரு சில ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக அப்போ நீங்கள் என்னை திட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுதாங்க விஷயம். ஏன் நம்ம எல்லாம் இந்த ஜனவரி மாதம் பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் ஜனவரி 1ஆம் தேதி ஜிம் மெம்பர்ஷிப் வாங்கிட்டு கண்டினியூஸாக 10 நாள் கூட போக முடியல அப்படின்னா, அதுக்கான பதில், ஜிம்முக்கு போகிறதுன்றது அந்த காலத்தை அப்படியே இமேஜினேஷன் பண்ணுங்க. வேட்டையின் நடுவில் நீங்கள் ஏதோ வேட்டை முடிச்சுட்டு வேற ஏதோ நீங்கள் செஞ்சதுக்கான அர்த்தமாகும், வேற ஏதோ ஒரு வேலைக்கு போன மாதிரி. அப்போ அது உங்களுக்கு தேவையில்லை. அந்த நேரத்தில் உங்களுக்கு நெசசரி இல்லை. அன்னைக்கு தேவை என்ன? அன்னைக்கான உணவு கிடைச்சதை சாப்பிட்டு தூங்கு. இது ரெண்டு மட்டும்தான் உன் மூளை ஒத்துக்கும். இதை தவிர வேற எது செஞ்சாலுமே உனக்கு மூளை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், எப்போ எதுக்கு சாக்கு கிடைக்க போகுது. ஜிம்மில் நீங்கள் ஏதாவது வெயிட் ஓவராக தூக்கியோ இல்லை ஏதாவது மால் ஃபங்க்ஷன் பண்ணிங்கன்னா உனக்கு உடனே தசை பிடிப்பு வரும். உன் மனசு உடனே சொல்லும், ஐயோ உனக்கு தான் ஜிம்முக்கு போனால் தசை பிடிப்பு வருது, நின்றுடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக ஜிம் போகிறவங்க 2 நாள் லீவ் எடுக்கட்டும், அடுத்து அவங்க போகவே மாட்டாங்க. யாராவது தப்பி தவறி ஒரு வாரம் பெரிய பிரேக் விட்டாங்கன்னா திருப்பி அந்த வேலையை செய்யவே மாட்டாங்க. ஏன்னா
அது மனசை பொறுத்த தெரியும் அது கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை. ஜிம்முக்கு போகிறதுன்றது கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை. ஜிம்முக்கு போகிறவங்க 90% ஆஃப் பீப்புள்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் இந்த கம்ஃபர்ட் ஜோன் மட்டும்தான். இது எப்படி ஓவர் கம் பண்ணுறதெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன். சரி, அடுத்த கேள்வி. அப்போது அதையும் தாண்டி ஒரு சில பேர் செய்கிறாங்க அப்படின்னு வரும். இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. 2 கண்டிஷன் வரும். இது எப்படின்னா, கட்டாயத்தின் பேரில், சுய விருப்பத்தின் பேரில். இதில் கட்டாயத்தின் பேரில் செய்வாங்க, வேற வழியே இல்லைன்றதுனால செய்யறது அவங்க. ஓகே, அது கிரெடிட் கொடுக்கவே முடியாது. சுய விருப்பத்தின் பேரில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிரெடிட் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, இதுக்கு ஒரு ரியல் டைம் இன்சிடென்ட் சொல்கிறேனே. தெரிந்த நபர் ஒரு மத்திய அரசாங்கத்தில் இருந்தார். நல்ல சம்பளம். ஓகே, வேலை போயிட்டு வர்றது வேலை. பட் கொஞ்சம் இந்த ஹெல்த் கான்ஷியஸ், இந்த தமிழில் வாயை கட்டுறது இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாரு. அதில் கொஞ்சம் நல்ல வெயிட் போட்டுச்சு. எந்த வித எக்ஸசைஸும் கிடையாது. வேலைக்கு போவார், வருவார். ஓகே, அவராக நினச்சா கூட போக மாட்டார். அந்த மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன். வேலைக்கு போவார், வருவார். ஆனால் உடம்பு ஒத்துழைக்குமா? உடம்புல எக்ஸஸான கொழுப்பு சேர்ந்தது. மைனர் அட்டாக் ஆச்சு. செக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இதான் மைனர் அட்டாக் தான். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆன்ஜியோ பண்ணால் போதும்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. அப்போ அவ்வளோ டீட்டெயில் எனக்கு தெரியாது மெடிக்கல். அப்போ வந்து அவர் கொஞ்ச நாள் உடம்பு வெயிட்டை குறைச்சி அதுக்கப்புறமா அவருக்கு அந்த ஆன்ஜியோ பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. இது மட்டும்தான் எனக்கு தெரியும். சரி, விஷயத்தை அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உபசரிக்க போகும்போது ஆச்சரியம் தாங்கலைங்க. அப்படியே பாதி மனுஷனா மாறி இருந்தார். ஆச்சரியம் தாங்கலை. ஒட்டுமொத்த கொழுப்பையும் குறைச்சிருக்காங்க. கொழுப்பை குறைச்சி அவருக்கு ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க. ஓகே. ஏன் இதையே அவருக்கு நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸ் போய் சாப்பாட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு, ஜிம்முக்கு போ, இதை பார்த்துக்கோன்னு சொல்லி பாருங்க. அவர் சரின்னு தான் சொல்லுவார். அதை ட்ரை கூட பண்ணுவார். எத்தனை நாள் ட்ரை பண்ணுவார்? 2 நாள் பண்ணுவார். உடனே நம்ம மூளை சொல்லும், இது உனக்கு தேவையில்லாத வேலை, ஏன் நீ இதை செய்கிற அப்படின்னு சொல்லும். இந்த உடம்புல கொழுப்பு சேரது கூட இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு தான். இந்த முதலே சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு நாள் வேட்டை கிடைக்கும், ஒரு நாள் வேட்டை கிடைக்காது. அப்போ நம்ம உடம்பு என்ன பண்ணோம், எப்பவுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொழுப்பாக மாற்றி வச்சுக்கும். என்னைக்காச்சும் இவனுக்கு வேட்டை கிடைக்காத போகும்போது இவன் உடல் இயங்கணுமே அப்படின்றதுக்காக. அது அன்னையோட மெத்தட். ஆனால் அதுக்கே இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. ஆனால் நம்ம நியூரோ சிஸ்டம் மாறலை. இவனுக்கு தினம் உனக்கு சாப்பாடு கிடைக்கும் போது நியூரோ சிஸ்டம் இன்னும் மாறலை. அதனால தான் நம்ம உடல் உழைப்புக்கு அதிகமாக சாப்பிட்ற உணவுகள் அப்படியே கொழுப்பாக சேர்ந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் விஷயம். கம்ஃபர்ட் ஜோன். மீண்டும் விவாதிப்போம்.